சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி சேதுபதியும் பார்த்தீங்கன்னா குழந்தைய மாற்றிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தையான மீனாட்சி வந்து சேதுபதி கூட இருக்கும். அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போனதுலேருந்து தாய்ப்பால் குடிக்காமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. வயிற்றுப்போக்கு வந்து போயிட்டே இருக்கனால ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட காமிக்கும் போது ஒரு கண்டினியூஸாக ஒரு 5-6 நாளாவது தாய்ப்பால் குடித்தா தான் சரியாகும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க. இதனால சேதுபதி பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் வந்து எக்ஸாமத்துக்காக வந்திருக்கோம் இங்கே காலேஜுக்கு, நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு வாங்க குழந்தைன்னு சொல்லுவோம். சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இருந்தாலும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் தமிழ்ச்செல்விகிட்ட கொடுக்குறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்திங்க அப்படின்னா பால் கொடுக்குறாங்க. அழுதுகிட்டே குழந்தைய நினச்சி பால் கொடுக்குறாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு குழந்தையும் மாறி மாறி கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பால் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பால்லாம் கொடுத்து முடிச்சோன்னே டாக்டர் வந்து 5-6 நாள் வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா சேதுபதி வந்து இந்த மாதிரி அழகர் வந்து இங்கே தான் இருப்பார், எனக்கு குழந்தைக்கு வந்து பால் கொடுத்தே ஆகணும், அதனால் வந்து நாங்கள் இந்த ஊர் 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்குது, அங்கே நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறாங்க. சேதுபதி அப்படி சொன்னோன்னே அப்போ தான் வந்து ஒவ்வொரு தடவையும் குழந்தை அழும்போது வண்டியை போட்டுட்டு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டே இருப்பியா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஒழுங்காக நீங்கள் குழந்தை கூட இருக்கனா நீ இங்கே இரு அப்படிங்கிறாங்க. சேதுபதி இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறாரு, தமிழ்ச்செல்வி வீட்டில் தங்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.